உன் கையின் பிரயாசங்களை கொண்டே. பக்கத்து சொல்லுங்க, வேலை இல்லையா? ஒழுங்கா இன்னைக்கே போ. ஜெபத்துக்கு காலையில் வந்துட்டு உழைப்பு கண்டிப்பா. ஜோஷுவா 5:12 முடிக்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன ஒரு பிள்ளைங்க நீங்க. And the manna ceased on the morrow after they had eaten of the old corn of the land. மன்னா நின்று போச்சு. பக்கத்தில் மன்னா நின்றுச்சு. Neither the children of Israel had manna anymore, but they did not eat, but they did eat of the fruit of the land of Canaan that year. மன்னா நின்றுச்சுன்னு அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்த லெவல் எங்கே போனோம்? கர்த்தர் மனுஷனை கொண்டு சந்திப்பார், கர்த்தரே சந்திப்பார். இன்னும் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் இறங்கி கானானுக்கு சென்று சில உழைப்பில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அற்புதமாய் தேவையை சந்திப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். மன்னாவை குறித்து, மன்னா, நத்திங் ராங் வித் மன்னா, நத்திங் ராங் வித் மிராக்கிள்ஸ். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனால் கர்த்தர் உன்னை எல்லா நாளும் கொஞ்சத்திலும் குறைவிலும் பாத்திரத்தின் அடியை சுரண்டி வாழணும்னு கர்த்தர் விரும்பலை. உன்னை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நிறைவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். முடிக்கிற உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 9-11 வாசிக்கிறேன். குவிக்காக வாசிக்கிறேன். அந்த நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்கிறேன். And that you may prolong your days in the land which the Lord swore unto your fathers to give unto them and to their seed, a land that floweth with milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உன் பிதாக்களுக்கு வாக்கு பண்ணிதை நான் உங்களுக்கு தருவேன். For the land whither thou goest is to possess it. It is not as the land of Egypt. நீங்கள் இப்போ போகிற கானானு எகிப்து மாதிரி கிடையாது. இப்போதான் என் கூட வரணும் வசனத்தில். And whence you come out, where thou sowest thy seed and waterest it with thy foot as a garden of herbs. என்ன சொல்றாரு? ஃபுட் என்றார். நீங்கள் எகிப்தில் இருந்தீங்க. எகிப்தில் காலால் நீங்கள் தண்ணி பாய்ச்சி கொஞ்சம் நீங்கள் நீர் பாசனம் பண்ணி கொஞ்சம் வயலெல்லாம் பூத்து குலுங்க செஞ்சு ஏதோ வாழ்ந்தீங்க. இனி நான் உங்களை காலால் மிதிக்கிற அளவுக்கு வைக்க மாட்டேன். உங்களை எங்கே வைக்க போகிறேன்? கானானின் செழுமைக்கு கொண்டு வருகிறேன். பக்க சொல்ல, கடவுள் என்னை உழைப்பு ஆசீர்வதிப்பார். அது என்னங்க காலால் அப்படின்னு எனக்கு புரியல. இப்போதான் புரிஞ்சுது. நீல நதி எகிப்தில் இருக்கு. அந்த நீல நதியில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை காலில் மிதிக்கிற பம்பு, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதில் போட்டு அழுத்திட்டே கடந்தா கொஞ்சம் தண்ணி வரும். அதை வச்சு கொஞ்சம் வயலை வளர்த்தாங்க. கடவுள் சொல்ல, நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன கொஞ்சம் பாருங்களேன். இரவெல்லாம் மிரிச்சிங்க, கொஞ்சம் தண்ணி வரும். இரவெல்லாம் பாடுபட்டீங்க, அவ்வளோ வேர்வை, கால் வலி கை வலி உழைச்சிங்க. ஆனால் கொஞ்சம்தான் பலனு. ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம்தான் உழைப்பீங்க. ஆனால் உங்கள் பலன்கள் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, கொஞ்சத்தில் வாழ்ந்த நாட்களை கர்த்தர் மாற்றி என் உழைப்பை, என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ராத்திரி எல்லாம் மிதிச்சோம், ஒன்றும் இல்லை, கொஞ்சம்தான். கர்த்தர் சொல்றார், இப்போ நீ அவ்வளோ கூட மிதிக்க மாட்டேன், உன் உழைப்பு மேலே ஆசீர்வாதத்தை வைப்பேன். அந்த வலது கை கொஞ்சம் என் பக்கம் நீட்டுங்களேன். உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் இந்த ஜெப நாளைக்கு பின்னாடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உன்னை அலசி பார்த்தார், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? செதறுவீங்களா, உடஞ்சிருவீங்களா, ஜெபத்துக்கு வருவீங்களா, வரமாட்டீங்களான்னு விசுவாசத்தெல்லாம் கொஞ்சம் சோதிச்சு பார்த்தார். ஆனா எங்க பாட்டிங்க விடுற மாதிரி தெரியல. எங்க பிள்ளைங்க விசுவாசமா இருக்காங்க. மனிதர்களை கொண்டு மடியை நிரப்புவார். சூப்பர் நேச்சுரலா வானத்தின் மன்னாவை கொண்டு உன் தேவைகளை சந்திப்பார். உன் வானத்தின் மன்னா மட்டும் அல்ல, உன் உழைப்பை கொண்டு. உழைப்பு கொஞ்சமா இருக்கும், நிறைவு அதிகமாக இருக்கும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நிறைய எல்லாம் வேணாங்க, வெறும் கால் பம்பு தான் அடிச்சிட்டு இருந்த. கடவுளுடைய சமயம் வரும்போது அந்த பாட்டு, அந்த பைபிள், அந்த சின்ன உழைப்பு, அந்த கையின் பிரயாசம், நான் சொல்றத ஆழத்தை புரிஞ்சவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. கை ரெண்டு கையை மேல உயர்த்துங்க. பரலோக தெய்வம் உங்க கையின் பிரயாசங்களை
ஆசீர்வதிப்பாராக. நீங்க கரத்தால தொடுகிற எல்லா விஷயமும் உங்க வாழ்க்கையில பெருகுவதாக. ஹல்லேலூயா. ஃபிட்டரா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. டர்னரா இருக்கீங்களா? நான் இருந்தேன், அதனால சொல்றேன். கிளர்க்கா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. சயின்டிஸ்டா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. உங்க கையின் கிரியைகளை கர்த்தர் பெருக செய்வார். பொருளாதார நெருக்கடிகளுக்கு நடுவே கர்த்தர் உங்களுக்கு யெகோவா ஈரேவாயிருப்பார். பக்கத்துல அவர் எனக்கு எல் ஷடாய், சர்வ எல் சீப்பு கிடையாது, எல் ஷடாய். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நியூ வேவ் ஆஃப் பிளெஸிங், இதுவரை இல்லாத ஆசீர்வாதத்தின் புது அலை உங்களுக்கு கர்த்தர் தருவார். உன் மனைவியை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். பரவாயில்ல, 7 ஆமீனாவது வந்துச்சு. உன் புருஷனை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். நண்பர்களை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். முன்ன பின்ன தெரியாத மனிதர்களை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரே உன்னை ஆசீர்வதிப்பார். 3, உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் செதறாதீங்க. 6 வத்தி போச்சு, சச்சோ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எலியா கலங்கவே. அவர் ஏற்கனவே சாரை பாத்தில் ரெடி பண்ணாம இங்கே 6 வத்த வைக்கவே. அதனால யாரும் பொருளாதாரத்தில் கலங்கவோ உடையவோ வேண்டிய அவசியம். நம்ம பிரச்சனை என்னன்னா, இப்படி நின்றோன்னு ஐயோ ஐயோ அப்படின்னு ஊர்லலாம் போய் கடத்தை வாங்கி. கொஞ்சம் பொறுமையாரு. அவர் இவ்வளோ தூரம் உன்னை தாயின் கருவிலிருந்து ஏந்தி சுமந்து அழகா கொண்டு வந்த உன்னை கைவிட்டுவாரா? நடத்துவார், வெற்றியாய் நடத்துவார்.